தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் வார விடுமுறையை முன்னிட்டு சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த மழையால் குற்றால சீசன் களைகட்டியுள்ளது. இதனையொட்டி பிரதான அருவியான குற்றாலம் மெயினருவி, ஐந்தருவி, புலியருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்து காணப்படுகிறது. ஆர்ப்பரிக்கும் நீரில் சுற்றுலா பயணிகள் ஆனந்த குளியல் போட்டு மகிழ்கின்றனர். எந்த அருவிலையும் எல்லாரும் நல்லா நார்மலாக குளிக்கிற மாதிரி இருக்குது. மெயின் ஃபால்ஸில் மட்டும் வரிசையில் நின்று குளிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் பட் நல்லா சேஃப்டியாக இருக்குது. நாங்கள் நல்லா ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். குற்றாலம் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கு. சண்டே இன்னைக்கு நல்ல கிளைமேட் இருக்கு, க்ரௌடு நல்லா இருக்கு. தண்ணியும் பார்த்தீங்கன்னா நல்லா விழுகுது, அருமையாக விழுகுது. எல்லா பேரும் வந்து நல்லா குளிக்கலாம், ஜாலியாக குளிக்கலாம். இன்னைக்கு நாங்கள் ஃபேமிலியோட நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கோம். மேலும் வார விடுமுறை தினம் என்பதால் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்படுவதால் குற்றால மெயினருவியில் பெண்கள் பாதுகாப்பு கருதி வரிசையில் நின்று குளிக்க அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்பட்டது. லேடி சீட், ஜென் சீட், சில்ட்ரன் சீட், பக்கோடா பாயிண்ட், கரடியூர் காட்சிமுனை போன்ற காட்சிமுனை பகுதியில் அமர்ந்து சேலம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளை பார்த்து ரசிக்கவும் மிகுந்த ஆர்வம் காட்டினர். படகு இல்லத்தில் கூட்ட நெரிசல் அதிகமாக இருந்ததால் பயணச்சீட்டு வாங்கி சுமார் 1 மணி நேரம் காத்திருந்து படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். சென்னை, திருச்சி உள்ளிட்ட 12 இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஹிஜ்புத் தஹ்ரீர் இயக்கத்திற்கு ஆள் சேர்ப்பது, அந்த அமைப்புகளுக்கு உடந்தையாக செயல்பட்டது தொடர்பாக சந்தேகிக்கப்படும் நபர்களுக்கு சொந்தமான வீடுகள், அலுவலகங்களில் சோதனை நடத்தப்பட்டதாக தகவல் வெளியானது. இந்த புகாரின் பேரில் தாம்பரம் அடுத்த பீர்க்கங்கரணை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட முடிச்சூர் இபி காலனி பகுதியைச் சேர்ந்த கபீர் அகமது என்பவரது வீட்டில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். கபீர் அகமது ஹிஜ்புத் தஹ்ரீர் என்ற தடை செய்யப்பட்ட அமைப்பைச் சேர்ந்தவர் என்பதும் தெரியவந்துள்ளது. தொடர்ந்து அதிகாரிகள் அவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் சோதனைக்கு பிறகு எந்த மாதிரியான ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது, அதில் வேறு யாருக்கெல்லாம் தொடர்பு உள்ளது என்பது தெரியவரும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதேபோன்று ஈரோடு செட்டிப்பாளையம் அசோக் நகர் 6வது வீதியில் உள்ள சர்புதீன் என்பவரது வீட்டிலும், பெரியார் நகரில் உள்ள முகமது இசாக் என்பவரது வீட்டிலும் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தினர். முகமது இசாக் என்பவரது வீட்டில் நடைபெற்ற சோதனை நிறைவு பெற்ற நிலையில் அவர் பயன்படுத்திய செல்போன், 2 பென் டிரைவ்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். இதேபோன்று திருச்சி மாநகரம் சுப்பிரமணியபுரம் பெரியார் தெருவில் உள்ள ஜமால் முகமது என்பவரது வீட்டிற்கு வந்த அப்துல் ரஹ்மான் என்பவரிடம் என்ஐஏ அதிகாரிகள் துருவி விசாரணை நடத்தினர். அதிகாலையில் தொடங்கிய விசாரணை காலை 8:30 மணி அளவில் நிறைவடைந்தது. அப்துல் ரஹ்மானை தஞ்சை மாவட்டம் சாலியமங்கலத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் மண்டையூர் வடகாடு பகுதியில் அப்துல் காதர் என்பவருக்கு சொந்தமான பண்ணை வீடு உள்ளது. இங்கு அப்துல் காதரின் உறவினர் ஒருவர் குடும்பத்துடன் தங்கியிருந்து விவசாய பணிகளை மேற்கொண்டு வரும் நிலையில் இந்த பண்ணை வீட்டிலும் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் குழந்தையம்மாள் நகரில் அகமது என்பவரது வீட்டில் இன்று காலை 6 மணி அளவில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். இதேபோன்று மானாங்கோரையில் ஷேக் அலாவுதீன் என்பவரது வீட்டிலும், சாலியமங்கலத்தில் அப்துல் ரஹ்மான், முஜிபுர் ரஹ்மான் உள்ளிட்ட 3 வீட்டிலும் சோதனை நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் மொத்தம் 5 இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னை திருவல்லிக்கேணியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கள்ளச்சாராய வழக்கில் தங்களது நிர்வாகிகள் சிக்கிவிடுவார்களோ என்ற பயம் திமுகவிற்கு உள்ளதாக விமர்சித்தார். தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக இந்த சம்பவத்திற்கு, கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு அவர்கள் இந்த வழக்கை சிபிஐ இடத்தில் ஒப்படைக்க வேண்டும். கிட்டத்தட்ட 55, 60க்கு பேர் மேல, 63 பேர் அவங்க கணக்குப்படி. இன்னும் என்னன்றது எனக்கு தெரியல. இன்னும் கொஞ்சம் பேர் ஹாஸ்பிட்டல் 63 பேர் இறந்திருக்கிறார்கள். அதை பற்றின ஒரு முறையான விசாரணை வேண்டும். ஏற்கனவே மரக்காணம் சிபிசிஐடி விசாரணை என்னாச்சு?
இன்னைக்கு வரலாம் அதனுடைய விசாரணை நீண்டு கொண்டு தான் இருக்கிறது. இன்னைக்கு வரலாம் அதுக்கு ஒரு முடிவில்லை. எங்கும் கள்ளச்சாராயம், எங்கும் விஷச்சாராயம். அவங்க என்ன வேணாலும் பேர் வைக்கலாம். அது கள்ளச்சாராயம் ஆகட்டும், விஷச்சாராயம் ஆகட்டும், அல்லது மெத்தனாலில் தண்ணி கலந்து கொடுத்ததாகட்டும், இதுக்கெல்லாம் முழு பொறுப்பு திமுக அரசாங்கம். கள்ளச்சாராயத்தை முற்றிலும் ஒழிக்க பூரண மதுவிலக்கு என்பதே நிரந்தர தீர்வு என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேசிய அளவில் மதுவிலக்கு கொள்கையை அமல்படுத்த வேண்டும் என்று கூறினார். கள்ளச்சாராய சாவுகள், நச்சு சாராய சாவுகள் தமிழ்நாட்டில் மட்டுமின்றி இந்தியா முழுவதும் அவ்வப்போது நிகழ்ந்து வருகின்றன. இதற்கு முழு மதுவிலக்கு ஒன்றுதான் தீர்வு. இளம் தலைமுறையினர் ஆற்றல் இழந்து, செயலிழந்து பாழ்பட்டு வருகின்றனர். இதனால் ஏற்படுகிற பாதிப்பு தேசத்திற்கு பேர் இழப்பு என்பதை அரசு உணர வேண்டும். ஆகவே மாநில அரசுகள் மட்டுமின்றி இந்திய ஒன்றிய அரசும் மதுவிலக்கு கொள்கை குறித்து பரிசீலிக்க வேண்டும். ஒட்டுமொத்த தமிழர்களையும் குடிகாரர்களாக மாற்றியதுதான் திமுக அரசு செய்த சாதனை என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் விமர்சித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கள்ளிறக்கி விற்பனை செய்வதற்கு தமிழ்நாடு அரசு அனுமதி வழங்க வேண்டும் என்று கூறினார். மக்கள் உயிரை பணயம் வச்சு இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழகத்தையும் குடிகாரர்களாக மாற்றிய பெருமை தான் இந்த ஆட்சியாளர்களுக்கு இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அப்ப எதுக்கு நீங்க டாஸ்மாக் வச்சிருக்கீங்க? அப்போ அதுல குவாலிட்டி இல்ல அப்படிங்கறத மூத்த அமைச்சரே ஒத்துக்கிறார். இது உண்மையிலேயே கண் துடைப்பு நாடகம் தான். இது கூட கேஸ் ஃபைல் பண்ணாதான் ஆயுள் தண்டனைக்கு போகும். கேஸ் ஃபைல் பண்றதுக்கே விட மாட்டேங்கிறீங்க. ஏன்னா இதை நடத்துவதே ஆளும் கட்சியினரை தான் என்பதை மக்களே இன்னைக்கு சொல்றாங்க. கள்ளக்குறிச்சியில கருணாபுரத்துல நேரடியாக சென்று அனைவரையும் சந்திச்சுட்டு தான் நான் இந்த உங்க முன்னாடி பதிய வைக்கிறேன். மொத்தமாக ஆளும் கட்சி தான் துணையோடு தான் கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுகிறது கல்வராயன் மலையில. எனவே இதுக்கு முழு பொறுப்பு அமைச்சர் முத்துசுவாமி அவர்கள் பதவி விலகணும். அப்பதான் இது நிச்சயம் மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியும். இந்த மாதிரி ஒரு விஷ சாராயம் டாஸ்மாக் கடையை விட கள்ளு பெட்டர். விவசாயமும் நல்லா வரும், அதுல உயிர் சேதம் எதுவும் இருக்காது, அது உடம்புக்கும் நல்லது என்கின்ற ஒரு கருத்து இருக்கிறது. எனவே இதெல்லாம் நிச்சயம் அரசு பரிசீலனை செய்யணும். உலக நாடுகளால் தடை செய்யப்பட்ட ஹிஸ்புத் தஹ்ரீர் அமைப்புக்கு ஆதரவாக செயல்படுவதாக எழுந்த புகாரில் சென்னை, திருச்சி உள்ளிட்ட 12 இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஹிஸ்புத் தஹ்ரீர் இயக்கத்துக்கு ஆள் சேர்ப்பது, அந்த அமைப்புகளுக்கு உடந்தையாக செயல்பட்டது தொடர்பாக சந்தேகிக்கப்படும் நபர்களுக்கு சொந்தமான வீடுகள், அலுவலகங்களில் சோதனை நடத்தப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த புகாரின் பெயரில் தாம்பரம் அடுத்த பீர்க்கங்கரணை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட முடிச்சூர் ஈபி காலனி பகுதியைச் சேர்ந்த கபீர் அகமது என்பவரது வீட்டில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். கபீர் அகமது ஹிஸ்புத் தஹ்ரீர் என்ற தடை செய்யப்பட்ட அமைப்பை சேர்ந்தவர் என்பதும் தெரியவந்துள்ளது. தொடர்ந்து அதிகாரிகள் அவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் சோதனைக்கு பிறகு எந்த மாதிரியான ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது, அதில் வேறு யாருக்கெல்லாம் தொடர்பு உள்ளது என்பது தெரியவரும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதேபோல ஈரோடு செட்டிப்பாளையம் அசோக் நகர் 6வது வீதியில் உள்ள சர்புதீன் என்பவரின் வீட்டிலும், பெரியார் நகரில் உள்ள முகமது இசாக் என்பவரின் வீட்டிலும் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தினர். முகமது இசாக் என்பவரது வீட்டில் நடைபெற்ற சோதனை நிறைவு பெற்ற நிலையில் அவர் பயன்படுத்திய செல்போன், 2 பென் டிரைவ்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். திருச்சி மாநகரம் சுப்பிரமணியபுரம் பெரியார் தெருவில் உள்ள ஜமால் முகமது என்பவரது வீட்டிற்கு வந்த அப்துல் ரஹ்மான் என்பவரிடம் என்ஐஏ அதிகாரிகள் துருவி விசாரணை நடத்தினர். அதிகாலையில் தொடங்கிய விசாரணை காலை 8:30 மணி அளவில் நிறைவடைந்தது. அப்துல் ரஹ்மானை தஞ்சை மாவட்டம் சாலியமங்கத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் வண்டையூர் வடக்காடு பகுதியில் அப்துல் காதர் என்பவருக்கு சொந்தமான பண்ணை வீடு உள்ளது. இங்கு அப்துல் காதரின் உறவினர் ஒருவர் குடும்பத்துடன் தங்கியிருந்து விவசாய பணிகளை மேற்கொண்டு வரும் நிலையில் இந்த பண்ணை வீட்டில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் குழந்தையம்மாள் நகரில் அகமது என்பவர் வீட்டில் இன்று காலை 6 மணியில் இருந்து என்ஐஏ அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர்.
இதேபோல் மானங்கோரையில் ஷேக் அலாவுதீன் என்பவரது வீட்டிலும், சாலியமங்கலத்தில் அப்துல் ரஹ்மான், முஜிபுர் ரஹ்மான் உள்ளிட்ட 3 வீட்டிலும் சோதனை நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் மொத்தம் 5 இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர்.